இன்னுயிர் எனும் தன்னுயிரை தந்து நமது தேசிய கொடியை காத்த திருப்பூர் குமரனை பெற்ற மண் இது. இந்தியாவின் பின்னலாடை நகரமாக போற்றி கொண்டாடப்படும் மண் இது. ஆனால் திமுக எனும் தீய சக்தியிடம் சிக்கி நமது திருப்பூர் மாவட்டம் சின்னாபின்னமாகி கிடக்கிறது. கொங்கு நாட்டின் அடையாளமாகவும் கொங்கு மக்களின் உயிர்நாடியாகவும் கருதப்படும் நொய்யல் ஆற்றின் தற்போதைய நிலை என்னவென்று தெரியுமா? கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கப்பட வேண்டிய நொய்யல் நதியில் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. குடம் குடமாக சாயப்பட்டறை கழிவுகள் கலக்கப்படுகின்றன. கரை தழும்ப தண்ணீர் ஓட வேண்டிய நமது நொய்யல் நதியில் நுரை பொங்குகிறது. பல ஊர் மக்களை வாழ வைத்த நொய்யல் நதி நம் கண்முன்னே இப்படி சீரழிந்து போய்க் கொண்டிருக்கிறது. திருப்பூர் மக்களின் அடிப்படை தேவையான நீராதாரத்தையே துளியும் குற்ற உணர்வு இல்லாமல் அழித்து வரும் திமுக அரசு மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டும் விட்டு வைக்குமா? 4 முறை மின்சார கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, நூல் கொள்முதலில் குளறுபடி போன்றவைகளால் திருப்பூர் மாவட்டத்தின் டெக்ஸ்டைல் வளர்ச்சியை முடக்கிவிட்டனர். இதனால் பெரும்பாலானோர் தங்களது தொழிலையே தலைமொழிகிவிட்டனர். மக்கள் புதிதாக தொழில் துவங்குவதற்கு உதவி செய்யும் அரசை நாம் பார்த்துள்ளோம். ஆனால் உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு தொழிலை மூடுவதற்கு திமுக அரசு துடிக்கிறது. அது மட்டுமா? ஆள்வது நம் கட்சி என்ற அதிகார மமதையில் திமுகவினரே பல கொடூர சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பேரூராட்சி நிர்வாக சீர்கேடு குறித்து ஆட்சியரிடம் புகார் அளித்த முதியவரை கார் ஏற்றி கொலை செய்ததாக திமுக பேரூராட்சி தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் அருகே சொத்து பிரச்சனையில் ரவுடிகளை ஏவி பெண்ணை தாக்கியதாக திமுக நகரமன்ற தலைவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு பக்கம் திமுக அரசாங்கம் திருப்பூரின் வளங்களை சீரழித்து வருகிறது என்றால், இன்னொரு பக்கம் திமுக உடன்பிறப்புகளோ திருப்பூரின் சட்டம் ஒழுங்கை சீரழித்து அமைதியை குலைக்கிறார்கள். நல்ல அரசாங்கத்திற்கு அழகு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது. ஆனால் திமுக அரசோ மக்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து தான் ஒரு கொடிய அரசாங்கம் என்பதை நிரூபித்திருக்கிறது. வாக்குறுதி 304 திருப்பூர் மாவட்டத்திற்கு வர்த்தக மையங்கள் அமைக்கப்படும் என்றார்கள். வாக்குறுதி 103 பவானி நொய்யல் அமராவதி ஆறுகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறினார்கள். வாக்குறுதி 149 நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட நிதி 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். வாக்குறுதி 373 ஜல்லிக்கட்டு உரிமையாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என திருப்பூர் மாவட்டத்திற்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கார ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி நமக்கு தேவையா? சிந்தியுங்கள் மக்களே. வரும் சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை விரட்டியடிப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம்.